السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. إذ تقول للمؤمنين ألن يكفيكم أن يمدكم ربكم ب3,000 من الملائكة منزلين. بلى إن تصبروا وتتقوا ويأتوكم من فورهم هذا يمددكم ربكم ب5,000 من الملائكة مسومين. وما جعل الله لكم إلا بشرى لكم ولتطمئن قلوبكم به وما النصر إلا من عند الله العزيز الحكيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ஏக இறைவனின் அடியார்களே, நேற்றைய தினம் அல் குர்ஆன் வசனங்களான சூரத் ஆலி இம்ரான் என்ற 3வது அத்தியாயத்தின் 123 125 வரை உள்ள வசனங்களின் விளக்கங்களை நாம் அறிந்து வந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் பத்ரு போரில் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எதிர்கொள்வதற்கு முன்பாக என்ன செய்தார்கள், எப்படி அதை எதிர்கொண்டார்கள், அதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் என்ன, மன உறுதியோடு எப்படியெல்லாம் அவர்கள் அந்த பத்ரு போரை சஹாபாக்கள் எதிர்கொண்டார்கள், அல்லாஹுடைய தூதர் எப்படி அறிவுபூர்வமாக நன்மை எதிர்பார்த்து சிறந்த முறையில் நிதானத்தோடு அதை கையாண்டார்கள், உறுதுணையோடு ஒத்துழைப்பை எப்படி சஹாபாக்கள் கொடுத்தார்கள், இதுக்கெல்லாம் அல்லாஹுடைய உதவி எப்படி முன்னறிவிப்பாக அவர்களுடைய மனதை திடப்படுத்தும் விதத்தில், தைரியம் கொடுக்கும் விதத்தில் எப்படி அமைந்தது என்ற விஷயங்களை நாம் அந்த நேற்றைய தினம் அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போர்க்களத்திற்கு செல்வதற்கு முன்பாக எத்தனை பேர் இருந்தார்கள் என்பதை அவர்கள் 1000 பேர் என்ற ஒரு முடிவு தெரிந்தும் நபி அவர்களும் சஹாபாக்களும் மிக உறுதியோடு அந்த போர்க்களத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் மனதிடமாக எதிர்கொண்டார்கள். அப்படி எதிர்கொண்ட நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவுதான் அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்திருந்தாலும், அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டாலும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வதை அவர்கள் கைவிட்டு விடவில்லை. எந்த முஸ்லீமுக்கும் ஒரு காரியம், எதிர்பார்க்கக்கூடிய விஷயம், அவர்கள் ஆபத்தாக கருதக்கூடிய ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக அல்லாஹ்விடம் உருக்கமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் எப்படியாவது இந்த காரியத்தை நமக்கு எளிதாக்க வேண்டும், சீராக சிறப்பாக இதை நடத்தி முடிக்க இறைவன் உதவி செய்ய வேண்டும் என்று நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் பத்ரு போருக்கு முதல் நாள் என்ன செய்தார்கள் என்ற ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படுகிறது. ஃபஸ்தக்பல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கிப்லா, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லாவை முன்னோக்குகிறார்கள். சும்ம மத்த எதை, தன்னுடைய 2 கைகளையும் உயர்த்தி ஃபஜஅல யஹ்திஃபு பி ரப்பி, தன்னுடைய இறைவனிடத்தில் உருக்கமாக சப்தமிட்டு பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹும்ம, இறைவா, அன்ஜிஸ்லி மா வஅத்தனி, நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதியை எனக்கு நீ நிறைவேற்றிவிடு. அல்லாஹும்ம ஆத்தி மா வஅத்தனி, இறைவா, எனக்கு நீ கொடுத்த வாக்குறுதியை எனக்கு கொடுத்து விடு. வெற்றி கிடைக்கும் என்று வாக்குறுதி கொடுத்தாய், அதை நிறைவேற்றிவிடு. எப்படியாவது இஸ்லாமிய படைக்கு மிக பெரும் ஒரு சிறந்த வெற்றியை தருவதாக நீ சொன்னதை அப்படியே கொடுத்து விடு. அல்லாஹும்ம இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபத மின் அஹ்லில் இஸ்லாம், இஸ்லாத்தை சேர்ந்த இந்த படை தோற்கடிக்கப்பட்டு விட்டால், லம் துஅபது ஃபில் அர்த்,
இந்த பூமியில் உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ்விடம் மிக உருக்கமாக அவர்களுடைய கையை உயர்த்தி பிரார்த்தித்து கொண்டே இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்க உருக்கமாக ஃபமா ஜால யஹ்தீஃபு பி ரப்பிஹி மாத்தன் எதைஹி முஸ்தகிபில் கிப்லத்தி, கிப்லாவை முன்னோக்கி கையை உயர்த்தி கொண்டு அவர்கள் சப்தமிட்டு அவர்கள் அந்த பிரார்த்தனை கேட்பதன் மூலமாக ஹத்தா சகத்த ரிதாஉஹு அன் மன்கிபை, அவர்களுடைய இரு தோல் புஜங்களிலும் இருந்த அவர்களுடைய மேலாடை அவர்களிடமிருந்து விழுந்து விடுகிறது. அந்த அளவுக்கு உருக்கமாக கையை உயர்த்தி நன்கு உயர்த்தி அல்லாஹ்விடம் தன்னுடைய கோரிக்கையை வைக்கிறான். ஏன்னா எப்படியான சூழல் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு போர்க்களத்தை 1000 பேர் கொண்ட எதிரி படையை 319 பேர் எதிர்கொள்ள போகிறார்கள். அப்படி இருக்கும்போது அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வது எவ்வளவு கவனமாக இருந்தார்கள். அப்படி ரசூல்லா உருக்கமாக கேட்டிருக்கிற நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னாலிலிருந்து வந்து ஃபஹத ரிதாஹு ஃபல்காஹு அலா மன்கிபை சும்மல்தஸமஹு, அந்த கீழே விழுந்த ரசூல்லாவுடைய மேலாடையை நபி அவர்கள் மீது போர்த்துவிட்டு அவர்களுக்கு கட்டி அணைத்து, அல்லாஹுடைய தூதரே கஃபாக்க முனாஷதக், உங்களுடைய இறைவனிடத்தில் மிக அதிகமாக போதுமான அளவு முறையிட்டு விட்டீர்கள், அல்லாஹ் கண்டிப்பாக அவன் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவான் அப்படின்னு ரசூல்லாவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆறுதல் சொல்கிறாங்க. இப்போ ரசூல்லாவும் அதன் பிறகு சயுஹ்ஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபர், அந்த காஃபிர்கள் கூட்டம் தோற்கடிக்கப்பட்டு அவர்கள் புறமுதுகு ஓடுவார்கள் என்ற அல்லாஹுடைய வசனத்தை நினைவுபடுத்தி சொல்லிடுறாங்க. அதற்கு பிறகே அல்லாஹ் இவ்வளவு உளப்பூர்வமாக உளமாற அல்லாஹ்வின் மீதான முழு நம்பிக்கையில் இறை அருளை இறை உதவியை எதிர்பார்த்து காத்திருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உடனடியாக வசனத்தை சொல்கிறான். இத் தஸ்தகீஸூன ரப்பக்கும், உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் உதவி தேடினீர்கள். ஃபஸ்தஜாப லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு பதிலளித்து விட்டான். அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபிம் மினல் மலாயிகத்தி முர்திஃபின், உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய 1000 வானவர்களை நாம் உங்களுக்கு கொடுத்து அருளி உங்களுக்கு உதவுவோம் என்று அல்லாஹ் மிகப்பெரிய வாக்குறுதி கொடுத்து விட்டான். இந்த வாக்குறுதி எப்படிப்பட்டதுன்னா, மலக்குமார்கள் மூலம் உதவுவோம் என்று அல்லாஹ் ஆல் இம்ரான் அத்தியாயத்தின் எந்த வசனத்தை விளக்கத்தை நம்ம பார்க்குறோமோ அந்த வசனத்திலேயே அல்லாஹ் சொன்னதை நேற்றைய தினம் குறிப்பிட்டோம். அல்லாஹ் 3000 மாணவர்களை உங்களுக்கு கொடுப்பது உங்களுக்கு போதாதா, 5000 மாணவர்களையும் அல்லாஹ் தருவதற்கு தயார் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தாலும், அல்லாஹ் கொடுத்தது 1000 மாணவர்கள் மூலமாகவே முஸ்லீம் படைக்கு பெரிய பலத்தை கொடுத்து விட்டான். இதை ஒரு முஸ்லிம்களுக்கு ஒரு நற்செய்தியாக மன நிம்மதி பெறும் விதமாக அல்லாஹ் ஆக்கினான். உறுதுணையாக மனிதர்களோடு மலக்குமார்களும் ஒத்துழைப்பு கொடுத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக போர் செய்வது முஸ்லிம்களுக்கு பெரிய மகிழ்ச்சி, பெரிய மன நிம்மதி. அதை தான் அல்லாஹ் சொல்கிறான், இது போன்ற ஏற்பாடை நாம் அமைத்ததற்கான காரணம் வமா ஜஅலஹுல்லாஹு இல்லா புஷ்ரா, இதை ஒரு நற்செய்தியாகத்தான் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். வலி தத்தும இன்னபிஹி குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் அமைதியுற வேண்டும், நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். வமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லா, உதவி என்பது அல்லாஹ்விடமிருந்து மட்டும்தான் இருக்கிறது என்று அல்லாஹுடைய வசனம் பேசுகிறது. அப்போ இந்த காரணத்துக்காக மன நிம்மதியை தரும் விதத்தில் அல்லாஹ் இது மாதிரியான உதவியை மலக்குமார்களின் மூலம் அல்லாஹ் தந்ததை பார்க்கிறோம். அதை களத்தில் நின்று அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பார்த்தாங்கன்னா, அந்த பத்ர் களத்திலேயே சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, ஹாதா ஜிப்ரில், இதோ ஜிப்ரில் ஆஹிதும் பி ரஅசி ஃபரசி, அவருடைய குதிரையின் கடிவாளத்தை அவர் பிடித்திருக்கிறார். அலைஹி அதாத்து அல் ஹர்ப், போர் கவசம் அவர் மீது இருக்கிறது. ஜிப்ரீலே வந்துட்டார், நம்மோடு போர் செய்ய ஒத்துழைப்பு கொடுக்குறாருன்னு ரசூல்லாவுடைய கண்ணுக்கு அல்லாஹ் மலக்கை காண வைத்ததால் ரசூல்லா பார்த்து சொல்கிறாங்க. அல்லாஹ் சொன்னபடியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட 1000 மலக்குமார்களை அல்லாஹ் அருளிவிட்டான். அருளி எப்படி உதவி செய்தான் என்பதையும் பல விஷயங்களில் பல வசனங்களில் பார்க்கிறோம். அதற்கு முன்பாக முஸ்லிம்களுக்கு இன்னும் ஒரு மன நிம்மதியை தரும் விதமாக தூக்கத்தையும் மழையையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அதை பற்றி இறைவன் குரானில் 8வது அத்தியாயம் 11வது வசனத்தில் சொல்கிறான், யுத் யுகஷிக்குமுன் நுஆஸ அமனத மின்ஹு,
அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சிறு தூக்கத்தை அமைதி பெறுவதற்காக ஏற்படுத்தினான். யுனஸ்ஸிலு அலைக்கும் மின ஸமாஇ மாஅன், வானிலிருந்து உங்களுக்கு தண்ணீரை இறக்கிறான். எதற்காக தெரியுமா? லியுதஹிரக்கும் பிஹி, உங்களை அவன் தூய்மைப்படுத்துவதற்காக. யுதிஹிப அன்கும் ரிஜிஸ ஷைத்தான், ஷைத்தானுடைய அசுத்தத்தை விட்டு உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக. வலியுர்பித அலா குலூபிக்கும், உங்கள் உள்ளங்களை பலப்படுத்துவதாக. வயுசப்பித பிஹில் அக்தாம், உங்களுடைய பாதங்களை இதன் மூலம் வலுப்படுத்துவதற்காக அல்லாஹ் மழை பொழிவையும் ஏற்படுத்தினான். உங்களுடைய உள்ளத்தில் கோழைத்தனம் என்ற ஒரு விஷயமோ, ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள், அந்த ஷைத்தானுடைய அசுத்தங்களை நீக்கி தூய்மைப்படுத்தி அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை பலப்படுத்தி உங்கள் பாதங்களையும் உறுதிப்படுத்தினான். இதுக்கெல்லாம் அல்லாஹ் செய்த ஏற்பாடு ஒரு மன நிம்மதி, ஒரு ரிலாக்ஸ், சிறிய தூக்கம் அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஏற்பட்டது. மழை பொழிவும் ஏற்பட்டு அவர்களுடைய சிந்தனை தெளிவானது. அவர்களுடைய சிந்தனை தெளிவாகி நிதானத்தோடு சீராக அவர்கள் போரிட்டார்கள். இதை இறைவன் ஏற்படுத்திட்டு, சிறு தூக்கத்தை முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்திட்டு 1000 மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கெல்லாம் உதவிக்கு அல்லாஹ் இறக்குனானே, அந்த மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் கட்டளையிடுறான். யூஹி ரப்புக்க இலல் மலாயிகா, மலக்குமார்களுக்கு உன்னுடைய இறைவன் வஹி அறிவித்தான், அன்னி மஅக்கும், நான் உங்களோட இருக்கிறேன். ஃபஸப்பித்துல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள். சவுல்கி ஃபி குலூபில்லதீன கஃபரு ருஅப், இறை மறுப்பாளர்களுடைய உள்ளங்களில் நாம் பயத்தை போட்டு விடுவோம். அவன் பயந்து இருப்பான், அவன் நடுநடுங்கி இருப்பான், பதறி போயிருப்பான். அப்படி பயத்தை நான் போட்டுருவேன். நீங்கள் முஃமின்களை உறுதிப்படுத்தி போரிடுங்க அப்படின்னு மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். அவங்களுக்கு வழிகாட்டுறான். ஃபல்ரிபு ஃபௌக்கல் அஅனாக், அந்த போர்க்களத்தில் அவர்களுடைய கழுத்துகளின் மேல்புறத்தில் நீங்கள் வெட்டுங்கள். வல்ரிபு மின்ஹும் குல்ல பனான், ஒவ்வொரு மூட்டுகளிலும் நீங்கள் வெட்டுங்கள் அப்படின்னு அல்லாஹ் மலக்குமார்களை இறக்குனதோடு மட்டுமில்லாமல் அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன, அவர்கள் போரிட வேண்டிய முறை என்ன என்று எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறான். எவ்வளவு பெரிய உதவி என்று பாருங்கள் முஸ்லிம்களுக்கு. லக்கது நசரக்குமுல்லாஹு பி பத்ரின் வசனத்தில் சொல்கிறானே, பத்ரில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். அன்தும் அதில்லா, நீங்கள் பலவீனமாக இருந்த நிலையில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான்னு சொல்கிறான். இப்படிப்பட்ட உதவி மலக்குமார்களை கொடுத்து அவர்களுக்கு இப்படியான வழிகாட்டுதலை அல்லாஹ் வழங்குகிறான். இந்த வழிகாட்டுதல் எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியத்தை முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்தியது அப்படின்னா, ஒரு இஸ்லாமியர் காஃபிரை தாக்குவதற்கு இந்த போர்க்களத்தில் தாக்குறதுக்கு போகிறார், துரத்துகிறார். துரத்தும் போது அவரும் ஓடுறாரு. ஓடுற நேரத்தில் சவுத்தல் ஃபாரிஸ் மொழியை சேர்ந்த ஒரு சவுண்டு கேட்குது. அக்தீம் ஹைசும் அப்படிங்கிற ஒரு சவுண்டு கேட்குது. திடீர்னு பார்த்தா அந்த நல்லற இலல் முஷ்ரிகி அமாமஹு ஃபஹர்ர முஸ்தல்கியா, அந்த இணை வைப்பாளரை முஸ்லிம் பார்க்கிறார். அவர் மல்லாக்க படுத்திருக்கிறார், மல்லாக்க மயங்கி கிடக்கிறார். அது மட்டும் இல்லை, நல்லற இலைஹி ஃபைதாஹுமக்கது ஹுத்திம அன்ஃபு, அவருடைய மூக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. ஷுக்க வஜுஹு கலர்பத்தி சவுத், சாட்டையால் அடித்ததை போன்று அவருடைய முகத்தில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. ஃபஹ்லர்ர தாலிக், அது அப்படியே பச்சை கண்டி சிவந்து போயிருக்கிறது. இந்த காயம் எப்படி வந்துச்சு? இவர் துரத்திட்டு போனார், திடீர்னு ஒரு சவுண்டு வந்துச்சு. அதுக்கு பிறகு அவர் வீழ்ந்து கிடக்கிறார். மூக்கில் காயம், மூஞ்சில காயம், சாட்டையால் அடித்த விதத்தில் காயம். இதனோட ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அவர் பார்த்துட்டு ரசூல்லாட்ட வந்து இதை சொல்கிறாரு. சொன்ன உடனே அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, சதக்த, ஆமாம் நீ சொன்னது உண்மைதான். தாலிக்க மீன் மததிஸ் சமா இஸ் சாலிசா, இது இந்த உதவி 3வது வானத்திலிருந்து வந்த உதவி. அல்லாஹ் வானவர்களை இந்த 3வது வானத்திலிருந்து இறக்கினான். அவர்கள் மூலமாக இவ்வளவு பிரம்மாண்டமான, அவர்கள் நினைத்து பார்த்திடாத உதவி. அல்லாஹ் உதவி செய்வான் என்று எதிர்பார்த்தார்கள், நம்பினார்கள். ஆனால் இப்படியெல்லாம் உதவி செய்வான் என்று அவர்களுக்கு தெரியாது. நாம் அல்லாஹ்வை நம்பி நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, மார்க்க பணிகளை செய்யும் போதும் சரி, மார்க்க விஷயங்கள் இன்ன பிற காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஈடுபடும் போதும், நன்மையான விஷயங்களிலும் ஈடுபடும் போதும் சரி, நாம் அல்லாஹ்வை நம்பி தவக்குல் வைக்கணும். அல்லாஹ் நமக்கு உதவுவான் என்று உறுதியாக நம்பணும். அப்படி நம்பினா அல்லாஹ் நாம் நினைத்து பார்க்காத முறையிலே, விதத்திலே பிரம்மாண்டமான வெற்றியை, உதவியை தருவான் என்பதற்கு, பிரம்மாண்டமான ஒரு சிறந்த வெற்றியை இறைவன் நமக்கு ஏற்படுத்துவான் என்பதற்கு
இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறது. அதுதான் லக்கத் நஸரக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பத்ரு களத்தில் உதவி செய்தான் என்ற வார்த்தை எல்லாத்தையும் உள்ளடக்கித்தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இன்னும் அல்லாஹ் சொல்லும்போது, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் அவங்க இருந்த நேரத்தில் கடுமையான துன்பங்களை கொடுத்த நபர்கள், எவ்வளவு மன ரீதியிலும் உடல் அளவிலும் அவர்களை வேதனைப்படுத்தியவர்கள், அந்த போர்க்களத்தில் எல்லா தலைவர்களும் இப்படி செய்த ரசூலாவை இழிவுபடுத்தி அவர்களுக்கு சித்திரவதையை ஏற்படுத்திய எல்லா தலைவர்களும் வீழ்த்தப்பட்டார்கள், காணாமல் போனார்கள். எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் காபத்துல்லாவுக்கு அருகில் தொழுதுட்டு இருக்கிறாங்க. அப்படி தொழுதுட்டு இருக்கிற நேரத்தில் ஒட்டக மலக்குடலை அவருடைய முதுகின் மீது அவங்க சஜ்தா செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில் அந்த காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்கள் போட்டு ரசூலா எந்திரிக்க முடியாமல் அந்த நிலையிலேயே சஜ்தாவிலே இருக்கிறத பார்த்து விட்டு ஒவ்வொரு முஷ்ரிக்கீன்களும் இன்னொரு முஷ்ரிக்கீன்களை பார்த்து ஒருவர் மீது ஒருவர் விழுந்து சிரிக்கிறார்கள். அவ்வளவு நக்கலாக கேலியாக ரசூல்லாவை நடத்தினாங்க. அப்போ ரசூல்லாவிடமிருந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் அதை அகற்றிவிட்டு அந்த குறைஷிகளை திட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் சாபமிட்டாங்க. அல்லாஹும்ம அலைக்க பி குரைஷ், அல்லாஹும்ம அலைக்க பி குரைஷ், அல்லாஹும்ம அலைக்க பி குரைஷ். இறைவா, இந்த குறைஷை நீ பார்த்துக்கொள், இந்த குறைஷை நீ பார்த்துக்கொள், இந்த குறைஷை நீ பார்த்துக்கொள் 3 தடவை சொல்கிறாங்க. அடுத்து குறிப்பிட்டு யாரெல்லாம் தன்னை அவ்வளவு வேதனைக்கு உட்படுத்தினார்களோ அவர் ஒவ்வொரு ஆள் பேரையும் குறிப்பிட்டு ரசூலா சொல்கிறாங்க. அபுஜஹலுடைய பெயர், உண்மையான பெயர் அம்ரு பின் ஹிஷாம், அவனுடைய பெயர்லேருந்து ரசூலா சொல்கிறாங்க, அல்லாஹும்ம அலைக்க பி அம்ரு பின் ஹிஷாம் உத்துபத்தை பின் ரபியா, அம்ரு பின் ஹிஷாமை, உத்துபா பின் ரபியாவை, ஷெய்பாவை, வலீதை, உமையாவை, உமாராவை நீ பார்த்துக்கொள் அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறாங்க. இந்த நபர்கள் அனைவருமே பத்ர்களத்தில் கொல்லப்பட்டார்கள். எவ்வளவு பெரிய வெற்றி பாருங்க. ரசூல்லா இவர்களுக்கு எதிராக பிரார்த்தித்தார்கள், இவர்கள் எல்லாருமே கொல்லப்பட்டாங்க. எப்போ? அந்த பத்ர் நாளில். எவ்வளவு பெரிய வெற்றி நினைத்து பார்த்துருப்பார்களா? ஒரு 300 சொச்சம் பேர் 1000 பேர் கொண்ட படை எதிர்கொள்ளும் போது இப்படியான முக்கிய தலைவர்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கலாம்? 1000 பேர் இருக்கிறாங்க, இந்த முக்கிய தலைவர்களை பாதுகாக்கிறதுக்கு எத்தனை பேர் இருந்திருக்கலாம்? அதையும் தாண்டி எல்லாரும் அந்த நேரத்தில் வீழ்ந்தார்கள் என்றால் அவ்வளவு பெரிய வெற்றியின் மூலமாக அல்லாஹ் அசத்தியவாதிகளை அழித்தான். அதுவும் இந்த அபுஜஹல் எவ்வளவு ரசூல்லாவுக்கு மன ரீதியிலும் உடல் அளவிலும் வேதனை கொடுத்தான் நாம் அறிந்திருப்போம். அந்த அபுஜஹல் 2 சிறுவர்களால் கொல்லப்பட்டான். 2 இஸ்லாமிய சிறுவர்கள் தான் அபுஜஹலை வீழ்த்தினார்கள். அந்த சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்க்களத்தில் பத்ர் போர்க்களத்தில் நிற்கிறாங்க. அவர் பக்கத்தில் வலதுபுறமும் இடதுபுறமும் சிறுவர்கள் இருக்கிறாங்க. முஆது, முஆவீத் என்று சொல்லக்கூடிய சிறுவர்கள். அந்த சிறுவர்கள் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, அபுஜஹல்னா யார், அபுஜஹல்னா யார், எங்கள்கிட்ட காட்டுங்கன்னு கேட்குறாங்க. அவர் பார்க்குறாரு, இவங்களை விட சிறந்தவங்க கூட நம்ம இருந்திருக்கலாமே அப்படின்னு அவர் ஒரு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, அபுஜஹலுக்கு உங்களுக்கு என்னப்பா சம்பந்தம், ஏன் அவரை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டதோட அவர்கள் சொன்னார்கள், அந்த 2 சிறுவர்களும் கூறிய வார்த்தை என்னன்னா, உஹ்பிர்து அன்னஹு யசுப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரை அவன் திட்டுகிறான், ஏசுகிறான் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதரை அவன் திட்டுறான், நாங்கள் அவனை பார்த்தோன்னா லா யுஃபாரிகு சவாதி சவாதா, என் உடம்பும் அவனுடைய உடம்பும் நீங்காத விதத்தில் அவனோடு போரிடுவோம், ஒன்று நாங்கள் இருக்கணும் இல்லை அவன் இருக்கணும் என்ற விதத்தில் அவங்க சொல்கிறாங்க. அப்படி அவ்வளவு ஆக்ரோஷமாக அந்த சிறுவர்கள் இருக்கிறாங்க. இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும் போது அபுஜஹல் போகிறத பார்த்துட்டு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் வந்து, நீ கேட்ட அபுஜஹல்னா யாருன்னு கேட்டிங்களே, இவன் தான் அது அப்படின்னு காட்டுறாங்க. காட்டின உடனே 2 பேரும் அபுஜஹலிடம் போரிட போகிறாங்க. போய் அவனை தாக்குகிறார்கள். அவனை எந்த முறையிலே அவன் வீழ்த்துவதற்கான செயல்பாடுகளை செய்யணுமோ எல்லாத்தையும் செய்து அவனை கொன்றும் விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த 2 சிறுவர்களும்
முஆத் முஅவ்வீத் என்ற 2 சிறுவர்கள் வந்து நான் தான் அவரை கொன்றேன், நான் தான் கொன்றேன்னு போட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க. அந்த அளவிற்கு சிறுவர்களால் அவ்வளவு பெரிய மக்கத்து முஷ்ரிக்கீன்களுடைய தலைவர்னு பார்க்கப்பட்டவன் கொல்லப்பட்டான். அப்போ அந்த நேரத்தில் கூட ஒரு சஹாபி வராங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதர் கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம பத்ரின் பை யன்துரு மா ஃபஅல அபூ ஜஹல். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, பத்ர் களத்திலேயே அபூ ஜஹல்னு ஒருத்தவன் கடுமையாக நம்மளை வேதனைப்படுத்தினானா அவன் எங்கே, அவங்கள யாராவது பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. கேட்ட நேரத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து போகிறாங்க. போய் அபூ ஜஹல் அந்த சிறுவர்களால் கொல்லப்பட்டு கிடக்கிறான அந்த அபூ ஜஹலை போய் பார்த்து, அந்த அபா ஜஹல், நீ தான் அபூ ஜஹலா, என்னென்ன ஆட்டம் போட்ட, எப்படியெல்லாம் எங்களை துன்புறுத்தின அந்த அபூ ஜஹல் நீ தானா அப்படின்னு அந்த குத்துயுரும் குலையுருமா இருக்கிற அந்த அபூ ஜஹல் இடத்துல போய் கேட்குறாங்க. அப்போவும் அவன் ஆணவம் விடலை, அப்போயும் ஆணவம் பிடித்து தான் பேசுகிறான். அப்போது அந்த நிலைக்கு அவன் உயிர் இழக்கக்கூடிய நிலைக்கு ஆட்படுத்தப்பட்டான், உயிரும் இழந்தான், சிறுவர்களால் கொல்லப்பட்டான். அவ்வளவு பெரிய எதிரியாக முக்கிய விதத்தில் அவன் இருந்தும் கூட அவன் அந்த நேரத்தில் கொல்லப்பட்ட விஷயத்தை நாம் பார்க்க முடிகிறது என்றால் இது எவ்வளவு பெரிய வெற்றி. இவனால தான் பெரிய பிரச்சனைகள் இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கு, இஸ்லாமியர்களை அழிப்பதற்கு படை திரட்டி கொண்டு வந்து அதில் உறுதியாக இருந்ததில் இவன் முக்கியமானவன். அவன் இறந்தது முஸ்லிம்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி, பெரிய ஒரு நிம்மதி. அதை அல்லாஹ் அந்த நேரத்தில் ஏற்படுத்தினான். அதே போல உமையா பின் ஹலஃப் என்ற ஒரு எதிரி முஷ்ரிக்கின், அந்த உமையா பின் ஹலஃப் என்பவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, பல விதங்களை ரசூலுல்லாஹ்க்கு துன்புறுத்தலை தந்தவன். அவனும் கொல்லப்படக்கூடிய நிலை ஏற்படும்னு ரசூலுல்லாஹ் முன்னாடியே சொல்லிட்டாங்க. அவன் கொல்லப்படுவான் என்ற செய்தியை சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னாடியே அந்த உமையாவுக்கு சொல்லிட்டாங்க. ஒரு நேரத்தில் சஅத் அவர்கள் தவாஃப் செய்ய போகிறதுக்கு உமையா தான் அனுப்புகிறான். அவங்களும் தவாஃப் செய்கிறாங்க. தவாஃப் செஞ்சுட்டு இருக்கும்போது அபூ ஜஹல் வந்து தனியாக இவர் மட்டும் தவாஃப் செய்கிறதுக்கு, காபத்துல்லாவை வளர்கிறதுக்கு யார் அனுமதி கொடுத்தான்னு அந்த நேரத்தில் மக்காவில் இருக்கிற நேரத்தில் கேட்குறான், பத்ர் போர்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் ஏன் யார்கிட்ட கேட்கணும், என்னுடைய வழிபாட்டு உரிமைன்னு அவர் பதில் சொல்கிறார். அபூ ஜஹல் இடத்துல சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்கிறாங்க. இப்போ உமையா, இவன் தான் உமையா தான் அனுப்புனது. அந்த உமையா சஅத் அவர்களை பார்த்து, அபூ ஜஹல்கிட்ட அவ்வளோ சத்தமெல்லாம் பேசாத அப்படிங்கிறாங்க. நீ அபூ ஜஹலுக்கு சப்போர்ட்டா, அபூ ஜஹலுக்கு ஆதரவாக நீ பேசாத, இந்த பத்ரு போரில் நீ கொல்லப்பட இருக்கிறாய் அப்படின்னு உமையாவிடத்தில் இவங்க சஅத் அவர்கள் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்காங்க, பத்ரு போரில் நீ கொல்லப்பட இருக்கிறாய் அப்படின்னு சொன்ன உடனே முகமது சொன்னாரா? ஆமாம், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னாங்க, நீ பத்ரு போரில் கொல்லப்படுவ. அவங்க சொன்னால் பொய்யா இருக்காத. எதிரியுடைய வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை என்னன்னா, ரசூலுல்லாஹ் பொய் சொல்ல மாட்டாங்கங்கிறது அவன் வாயிலேருந்து வருது. அவ்வளவு ரசூலுல்லாஹ் பண்பாளராக இருந்திருக்கிறாங்க. அதை அவன் பதற்றத்தோட அந்த உமையா தன் மனைவி இடத்துல வந்து சொல்கிறான், இந்த மாதிரி முகமது சொன்னாராம், பத்ர் போரில் நான் கொல்லப்படுவேனா. அப்போ அவங்க மனைவியும் சொல்கிறாங்க, முகமது சொன்னால் பொய்யா இருக்காத, அப்போனா நீங்கள் போர்க்களத்துக்கு போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு அபூ ஜஹல் எல்லாரையும் போர்க்களத்துக்கு கூப்பிட்றான்ல, அப்போ அவர் இந்த உமையாவும் போகிறதுக்கு வர அவருடைய மனைவி தடுக்கிறாங்க. என்ன, முகமது சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, போனால் உன்னுடைய உயிர் திரும்ப வருமா அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. அபூ ஜஹல் திரும்ப திரும்ப கூப்பிட்டு கடைசியில் போர்க்களத்தை இழுத்துக்கு போயிட்டான். போகிற நேரத்தில் தன் உயிரை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் இடத்துல ஒரு உடன்படிக்கை அவன் எடுக்கிறான். என்ன உடன்படிக்கைன்னா, நீ என்னை பாதுகாக்கணும் அப்படிங்கிற உடன்படிக்கை. உமையா அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் இடத்துல எடுக்கக்கூடிய உடன்படிக்கை. இந்த உமையா என்பவனுக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமையாக இருந்தாங்க. பலவிதமான வேதனையை பிலால் அவர்களுக்கு கொடுத்த பெரிய அயோக்கியம் தான் இந்த உமையா என்பவன். அவன் கொல்லப்படுவான்னு தெரிஞ்சு தான் போர்க்களத்துக்கு வரான். இருந்தாலும் என்னை நீ பாதுகாத்துருன்னு ஒரு ஆளை செக்யூரிட்டிக்கும் வச்சுக்கிறான். அப்படி இருக்கும்போது எல்லாரும் தூங்குகிற நேரத்தில், முஸ்லீம்கள்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்ன செய்கிறாருன்னா, உமையாவை எல்லாரும் தூங்குறாங்க, இந்த நேரத்தில் அப்படியே நேக்கா ஒரு மலை உச்சிக்கு உமையாவை அழைச்சிட்டு போயிடுவோம்
அவர் கொல்லப்படுறதுல காப்பாற்றிடுவோன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. உமையாவால் பல வேதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அதை பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே தன் தோழர்களுக்கு செய்தி கொடுக்குறாங்க. அவங்களும் உடனே சுதாரித்து உமையாவுடைய கால் தடத்தை பார்த்து அந்த 2 பேர் போகிற வழியில் போயிட்டே இருக்கிறாங்க. அப்படியே தன்னை பின்தொடர்ந்து வராங்கன்னு அந்த உமையாவுக்கும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுக்கும் தெரிஞ்ச உடனே உமையாவுடைய மகனை அவர்களுக்கு முன்னால் காட்டி நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு உமையாவுடைய மகனை அனுப்பிடுறாங்க. ஆனால் முஸ்லீம் படை பிலால் அவர்களோடு வந்த தோழர்கள் உமையாவுடைய மகனையும் கொன்று விட்டார்கள். அதையும் தாண்டி வருகிறார்கள். அப்போ அதை தாண்டி வராங்களேன்னு பார்த்து உமையாவை கீழே படுக்க வைத்து அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர் மேலே படுத்துக்கிறாங்க அவனை பாதுகாக்கிறதுக்காக. அந்த இடத்துக்கு தோழர்கள் சஹாபாக்கள் தேடிக்கொண்டு வந்த சஹாபாக்கள் வந்துட்டாங்க. வந்த உடனே கீழ்ப்புறமாக தங்களுடைய வாளை, அதை பற்றி ஹதீஸ்களில் வருகிறது, அந்த வாளை ஃபத்தஹல்ல லூஹு பிஸ்ஸுயூஃபி மின் தஹ்தி ஹத்தா கதலு, கீழ்ப்புறம், ஏன்னா கீழே தான் உமையா படுத்திருக்கிறான், மேலே அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் இருக்கிறாங்க. உமையா தான் அவர்களுடைய டார்கெட். அவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்தவன், அயோக்கியத்தனத்தில் ஈடுபட்டவன், கொடூரமாக முஸ்லிம்களை நடத்தியவன். அந்த உமையாவை அந்த போர்க்களத்தில் கீழ்ப்புறமாக வாளை விட்டு அவனை கொல்லுகிறார்கள். அப்போ அவன் எவ்வளவு முயற்சி செஞ்சான். அவனுக்கு தெரிஞ்சு நம்ம கொல்லப்பட போகிறோன்னு தெரிஞ்சு எப்படியெல்லாம் பதுங்கினான், எப்படியெல்லாம் ஒளிந்தான், எப்படியெல்லாம் ஒளிவு மறைவாக அவனுடைய நிலை சென்றது. அப்படி இருந்தும் அல்லாஹ் அவனுக்கு பெரிய தோல்வியை கொடுத்தான், அவனை தோற்கடித்தான், அல்லாஹ் அவனை வீழ்த்தினான். இப்போ இப்படிப்பட்ட உதவி, முக்கியமான எதிரிகள் காணாமல் போன நிலைதான் அந்த போர்க்களத்தில் ஏற்பட்டது. இந்த போர்க்களத்துடைய வெற்றி எந்த அளவுக்கு இருந்திருக்குதுன்னா, பொதுவாக ரசூல்லா ஒரு போரில் வெற்றி பெற்றுவிட்டால் அந்த இடத்திலேயே 3 நாள் இருந்துட்டு தான் வருவாங்க. அதனால் 3 நாட்கள் அங்கே இருந்துவிட்டு திரும்ப ஊருக்கு செல்லக்கூடிய நேரத்தில் இந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள்லாம் கொல்லப்பட்டு அவர்களுடைய ஜனாசா, அவருடைய சடலங்கள் கலீப் என்ற கிணற்றுக்குள்ளே போடப்பட்டது. அப்படி கிணற்றுக்குள்ளே போடப்பட்டு தான் அவர்களுடைய ஜனாசாக்கள் இருக்கிறது. ரசூல்லா ஊருக்கு திரும்பின நேரத்தில் அந்த கிணற்றுக்கு அருகில் நின்று அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் பேசுகிறார்கள். யா ஃபுலான் இப்னு ஃபுலான், யா ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாரின் மகன் இன்னாரே, இன்னாரின் மகன் இன்னாரே அப்படின்னு அந்த கொல்லப்பட்டு அந்த கலீப் என்ற கிணற்றில் சடலமாக போடப்பட்ட அந்த முஷ்ரிக்கீன்களிடத்துல ரசூலா பேசும் துணையில் சொல்கிறாங்க, ஐயசுருக்கும் அன்னக்கும் அத்தஅத்துமுல்லாஹ வ ரசூலா, நீங்கள் உலகத்தில் வாழும்போது அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டிருந்தா நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாமே, அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்குமே. ஃபைன்னா கது வஜத்னா மா வஅதனா ரப்புனா ஹக்கா, எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்குறுதி அளித்ததை நாங்கள் உண்மையாகவே அடைந்து கொண்டோம். எங்கள் இறைவன் நீங்கள்லாம் சாவீர்கள், இங்கெங்கு செத்து மடிந்து கிடப்பீர்கள்னு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தான், எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நான் இறைவன் சொன்னான், அதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுவிட்டோம். ஃபஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய இறைவன் உங்களுக்கு உண்மையாகவே வாக்குறுதி அளித்த அந்த தண்டனையை நீங்கள் பெற்றுவிட்டீர்களா அப்படின்னு அந்த சடலங்கள் போடப்பட்ட கிணற்றுக்கு அருகில் இருந்து ரசூல்லா சூளுரை, வெற்றி எழுச்சி உரை, வீரமிகு உரை நிகழ்த்துறாங்க. இப்போ அபூபக்கர் கூட கேட்குறாங்க, இறந்து போன சடலத்திட்டையா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இல்லை, இப்போ நீங்களாம் கேட்குறதை விட நீங்களாம் அந்த தண்டனை, இறந்த பிறகு உள்ள தண்டனையை நீங்களாம் அறிவதை விட யஅலமூனல் ஆன், அவர்கள் இப்போது நன்கு அறிகிறார்கள். ரசூல்லா பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கேட்குன்னு பேசலை, அவங்களுக்கு கேட்காது தான். ஏன் பேசுனாங்கன்னா அவர்கள் செய்தது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய அநியாயம் என்பதை இப்போது அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இப்போது அதற்கான தண்டனை அனுபவிக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் அவங்க கட்டுப்பட்டிருந்தா இந்த நிலை இல்லாமல் நல்ல மகிழ்ச்சியான நிலை அடைந்திருக்கலாம். இதை அப்போ தான் அவங்க உணர்றாங்கன்னு சொல்லி அந்த சடலங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ரசூலா பேசுகிறாங்கன்னா அந்த வெற்றியின் ஒரு நிலையாக, வெற்றியின் ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இது அமைந்திருக்கிறது, வெற்றிக்கான அடையாளம். இப்போ இதில் நாம் புரிய வேண்டியது, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலையும்
அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். எவ்வளவு பலவீனமான நிலை நமக்கு ஏற்பட்டாலும் மார்க்க விஷயத்திற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக நாம் பாடும்போதும் சரி, நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் சரி, அல்லாஹ்வை நம்பி இறைவனை உருக்கமாக உளமாற பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹுவின் உதவி நாம் எண்ணி பார்த்திடாத வகையில், நாம் நினைத்து கூட பார்க்காத முறையில் நம்மை வந்து சேரும், வந்து அடையும் என்பதை உண்மையாக உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்நாளில் இது போன்ற சம்பவங்கள் வசனங்களின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை முழுமையாக பெற வேண்டும். அப்படி பெற்று அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை சீரிய முறையில் அமைத்து கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவோமாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.